வணக்கம், இது அன்புடன் கோல்ஸ் கிச்சன். நாம இன்னைக்கு செய்ய போறது ஒரு சிம்பிளான மஷ்ரூம் கிரேவி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மஷ்ரூமை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கை பொறுக்கிற அளவு சூடு உள்ள தண்ணியில் மஷ்ரூமை ஒரு 10 நிமிஷம் போட்டு வைக்கலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் வாஷ் பண்ணும்போது அதில் இருக்க மண்ணெல்லாம் ஈஸியாக உதிர்ந்துடும். அடுத்து நார்மல் வாட்டரில் மறுபடியும் ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம். வெந்நீரில் போட்டதுனால மஷ்ரூமோட கலர் சேஞ்ச் ஆகும். அடுத்து கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் ஃப்ளேவருக்காக 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை கிளறி விட்டுட்டு இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் இதில் 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு தக்காளி நல்லா கொலைய வேகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா கொலைய வெந்ததும் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். மசாலாவெல்லாம் ஒரு தடவை நல்லா கலந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க 1 கப் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். மஷ்ரூமை சேர்த்ததும் மஷ்ரூமில் இருந்தே தண்ணி விடும். அதிலே மஷ்ரூம் வேகும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தேவையான தண்ணி சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு கடாயை மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மஷ்ரூம் ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கும். நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்ததும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சட்டுன்னு செய்யக்கூடிய மஷ்ரூம் கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.